விண்ணெல்லாமும் மீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாமும் அருளில்தான் நாளும் வாழுது. யா ரசூல் இறையின் தூதரே. وقال رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. صدق الله عليه وسلم. ஈருலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ஞாபகத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? ஒரு மனிதன் அவன் தன்னுடைய வாழ்வை சீராகவும் சிறப்பாகவும் இன்னும் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தில் மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் அவன் காலை கண் விழிப்பதில் இருந்து இரவு கண்மூடி தூங்கும் வரை அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் ஒழுக்கமாக செய்வதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே கொண்டு இந்த மார்க்கத்தில் தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார், உங்களில் ஈமான் கொடுக்கப்பட்டவர்களையும் ஈமு கொடுக்கப்பட்டவர்களையும் உயர்த்துகிறேன் என்று குர்ஆனில் கூறுகிறான். தரஜாத் என்பதற்கு தஃசீர் விளக்கம் எழுதுகிறார்கள். ஏகப்பட்ட பலவிதமான அந்தஸ்து அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை தற்போது கொடுக்கிறான். எந்த அளவிற்கு இந்த மார்க்கங்களில் மிக முக்கியமானது. இன்றைய காலத்து மக்கள் இந்த மார்க்கத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்றால், இன்றைய காலத்து மக்களிடத்தில் தான் மார்க்கத்தை என்று சொன்னால் மார்க்கத்தை அறிந்த காலத்தை படிக்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மார்க்கத்தில் இருந்த உலமாக்கள் ஆளுமையுடைய காலகட்டத்தில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறுகிறார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் மீதும் இந்த மார்க்கத்தை கற்று கட்டாய கடமையாக இருக்கிறது. இன்றைய காலத்தில் இந்த மார்க்கங்கள் எவ்வாறு கற்கிறார்கள்? இந்த மார்க்கனுடைய சிறப்பு, இந்த மார்க்கனுடைய கற்பவருக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பை கொடுக்கிறான். இந்த மார்க்கனை கற்பவர்கள் மலக்குமாருடைய இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த மார்க்கனை கற்பவர்களுக்காக வேண்டி கடலில் உள்ள கோடிக்கணக்கான மீன்கள் துஆ செய்வது என்றால் இந்த மார்க்கனை கற்பது எவ்வளவு சிறப்பு இருக்கிறது. இக்காலத்து மக்கள் இந்த மார்க்கனுடைய மகத்துவத்தை அறிவதில்லை. இந்த மார்க்கை அவர்கள் கற்றாலும் அதை மறந்துவிட்டு வேறு வேலைக்கு செல்கிறார் என்ற காரணம் இந்த மார்க்கனுடைய மகத்துவம் அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரர்களுக்காக எப்படிப்பட்டவர்னா 6 மாதம் அவருடைய ஊரில் இருப்பார், 6 மாதம் பிச்சை எடுக்கிறாரு. பரம்பரையாக பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு. அவர் ஒரு கடையில போய் பிச்சை எடுக்கிறாரு. அந்த கடைக்காரு அவர் பிச்சை எடுக்கக்கூடிய தட்டை துடி வச்சுக்கிறாரு. வச்சுக்கிறதுக்குள்ள வேற தட்டு தராரு. அந்த பிச்சைக்காரர் சொல்றாரு, இந்த தட்டில் நாங்கள் பரம்பரையாக பிச்சை எடுக்கிறோம், என்னுடைய தாத்தா என்னுடைய அத்தா இப்படி வரிசையை பரம்பரையாக பிச்சை எடுக்கிறோம், அதனால இந்த தட்டை எந்த கொடுங்க அப்படிங்கிற கேட்டியும் அந்த கடைக்காரு அந்த தட்டை அவர்கிட்ட எப்படி கொடுக்கிறார் என்று சொன்னால், பாலடைந்து கருப்படைந்து போன தட்டை அந்த கடைக்காரர் சுரண்டி அதனுடைய உண்மையான நிறம் தங்க நிறத்தில் மரகத கற்கள் பொதிக்கப்பட்ட தட்டாக அவரிடம் கொடுக்கிறார். அந்த பிச்சைக்காரர் இந்த தட்டை பார்த்து தட்டு மினுமினுக்கிறது. அப்படிப்பட்ட தட்டை பார்த்து அந்த பிச்சைக்காரர் மிக இருக்கிறாரு. அப்ப அந்த கடைக்காரர் சொல்றாரு, இந்த தட்டினுடைய விலை எவ்வளவு தெரியுமா? இன்றைய விலை இந்த தட்டினுடைய விலை 70,000 தீனார். இந்த தட்டினுடைய மகத்துவத்தை அறிந்திருந்தால் என்னுடைய பரம்பரையை பிச்சை எடுத்திருக்காது அப்படின்னு கடைக்காரர் சொல்றாரு. இந்த சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மார்க்குடைய மகத்துவம் நம்மளுக்கு தெரியாதனால மார்க்குகளை கற்றாலும் வேறு வேலைக்கு செல்கிறோம். எனவே வாழக்கூடிய காலங்களில் நம் இந்த மார்க்குடைய மகத்துவத்தை அறிந்து அதன்படி அமல் செய்ய வல்ல ரஹ்மான் செல்லும் கேட்டவர்களுக்கும் இந்த ஒரு முறை உதவி செய்கிறேன்.